السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ்வின் திருத்தூதர் அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த தோழர்களாகிய சஹாபாக்களை தங்களினுடைய வாழ்வின் வழிகாட்டியாக கருதி முற்றிலுமாக பின்பற்றிய தாபீன்களினுடைய வரலாற்று தொடரிலே இப்போது சையதுனா காசிம் இப்னு முஹம்மது இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ், உமர் சானி என்ற பெயர் பெற்ற இரண்டாவது உமர் என்ற வரலாற்றிலே மிகச் சிறப்பான பெயரோடு பதிவாகி இருக்கக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள்: லவ் கானலி மினல் அம்ரி ஷைஉன் லவல்லைத்துல் காசிம் இப்னு முஹம்மதினில் ஹிலாஃபா. எனக்கு மாத்திரம் ஒரு நபரை பொறுப்பாக ஆக்குவதற்கு, ஹலீஃபாவாக ஆக்குவதற்கு பொறுப்பு தரப்பட்டிருக்குமே, ஆனால் நான் காசிம் இப்னு முஹம்மது இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக ஆக்கியிருப்பேன் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு வாழ்க்கையிலே தூய்மையும் நேர்மையும் கொண்ட காசிம் இப்னு முஹம்மது இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெயரை சொல்லும் பொழுதே அவர்கள் யார் என்பது நமக்கு புரிந்து விடுகிறது. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய மகன் வழி பேரர், மகனுடைய மகனார் காசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சங்கையான ஒரு தாபியாக இருந்த அவர்களுடைய தந்தை பெயர் முஹம்மத், அவர்களுடைய தந்தை பெயர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். தாயாரை எடுத்துக்கொண்டால் பாரசீக மன்னர்களில் இறுதியாக ஆண்ட எஸ்தஜுர்த் என்று சொல்லக்கூடிய மன்னனினுடைய மகள்தான் இந்த காசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய தாயார். உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இவர்களினுடைய மாமியாக திகழ்கிறார்கள், வாப்பா கூட பிறந்த மாமி. இதற்கு மேலாக அவர்களினுடைய துக்கா என்று சொல்லக்கூடிய இறையச்சமும் தக்குவாவும் இல்மும் நிறைய பெற்றவர்களாக இருந்தார்கள். மதீனாவினுடைய ஃபகீஹாகவும் மதீனாவினுடைய இமாமாகவும் மதீனா ஷரீஃபினுடைய ஆற்றல் மிக்க ஞானியாகவும் திகழ்ந்தார்கள் சையதுனா காசிம் இப்னு முஹம்மது இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்கள் பிறந்தது என்பது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் பிந்திய பகுதி. ஏறக்குறைய 12 ஆண்டு காலம் ஆட்சி நடந்தது என்று சொன்னால் அதனுடைய பிந்திய பகுதியிலே சையதுனா காசிம் இப்னு முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறக்கிறார்கள். பிறந்ததோடு மாத்திரமல்லாமல் அவர்கள் மிக சிறப்பான ஒரு வாழ்வை இளமையிலேயே, குழந்தையிலிருந்தே வாழ துவங்குகிறார்கள். ஆனால் மதீனாவிலே ஏற்பட்ட அரசியல் பிரச்சனைகளினால் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாகி போய்விட்டார்கள். இதனால் மிகப்பெரிய குழப்பமும் பிரச்சனையும் சங்கடங்களும் ஏற்பட்டு இவர்களுக்கும் சரியான ஒரு தொடர்பு இல்லாத ஒரு வாழ்வு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டது. இவங்க சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அமீர் மோமினின் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி பிறக்கிறது. அவர்களுக்கும் சையதுனா அமீர் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே அரசியலிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது. இந்த நிலையில் ஈஜிப்டிலே, மிஸ்ரிலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்சியை விரிவடைந்திருந்தது. அங்கே இவர்களினுடைய தந்தையார் காசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தந்தையார் சையதுனா முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கட்டளையின் பிரகாரம் கவர்னராக இருக்கிறார்கள். மதீனாவிலே பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்ற காரணத்தினால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் என்னுடைய சகோதரியுமாக இணைந்து வாப்பாவிடத்திலே, என்னுடைய தந்தை இடத்திலே நாங்கள் மிஸ்ருக்கே நாங்கள் போனோம். அங்கே நாங்கள்
கொஞ்ச காலம்தான் தங்கி இருந்தோம். இந்த பிரச்சனை அங்கும் வந்தது. எங்களுடைய வாப்பாவையும் ஷஹீதாக்கி விட்டார்கள். வாப்பா ஷஹீதானதற்கு பிறகு நான் மீண்டும் மதீனாவுக்கு வர வேண்டிய நிர்பந்தம். அங்க ஆட்கள் இல்லை, சொந்த பந்தங்கள் இல்லை. எனவே திரும்பி மதீனா ஷெரீஃபுக்கு வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்பட்டது. எனவே மதீனாவிற்கு நாங்கள் வந்தோம். எங்களை அழைத்து வந்தவர்கள் எங்களுடைய வாப்பாவினுடைய சகோதரர் சீனா அப்துல் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எங்க பெரியப்பா எங்களை அழைச்சிட்டு வராங்க. பெரிய வாப்பா எங்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள். நாங்கள் மதீனாவிற்கு வந்து சேர்ந்தோம். பெரியப்பாவினுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுதான் தாமதம். கொஞ்ச நேரம் இருக்கும். எங்க பாப்பா கூட பிறந்த எங்களுடைய மாமி சீனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஆள் அனுப்பிட்டாங்க, பிள்ளையை தன்னிடம் ஒப்படைக்க சொல்லி. இந்த 2 பேரையும் என்ன செய்யுங்க, என்னோட நீங்க என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று தன்னுடைய சகோதரர் சீனா அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தகவல் அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்புனது இவங்க ஒன்றும் பதில் சொல்ல இல்லை. சீனா அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த 2 பிள்ளையும் சகோதரருடைய மக்களாகிய என்னையும் என்னுடைய சகோதரியையும் என்ன செஞ்சிட்டாங்க, உம்முல் மோமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இடத்துல வந்து சேர்ந்தோம், எங்க மாமி இடத்துல. ஃபமாராய்து வாலிதத்தன் கத் வலா வாலிதன் அக்தர மின்ஹா பிர்ரா. ஒரு எந்த தந்தையையும் எந்த தாயையும் இப்படி நான் பார்த்ததில்லை. அவ்வளவு அன்பு, இப்படி ஒரு பாசத்தோடு அவர்கள் வளர்த்ததை பார்த்து நான் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். வலா அவ்ஃபர ஷஃபகத்தன், எங்கள் மீது ரொம்ப கிருபையோடு இருந்தார்கள், தங்களுடைய சகோதரர் மகன் என்பதின் காரணத்தினால். ஆயிஷா நாயனுடைய சகோதர மகன் நாங்க இருக்கிறோம். ரொம்ப கிருபையோடும் பாசத்தோடும் நேசத்தோடும் அவர்கள் எங்களை வளர்த்தார்கள். அவர்கள் தங்களுடைய கையாலேயே எங்களுக்கு உணவை ஊட்டி விடுவார்கள். துத்இமுனா பியதைஹா, தங்களினுடைய கை கரங்களிலாலேயே எங்களுக்கு உணவை தருவாங்க. ஒலா தகுல்மான, ஆனா எங்களோட சாப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, ஃபைதா பக்கிய மின் தஆமினா ஷையுன் அக்கலத்து, நாங்க சாப்பிட்டதுக்கு பிறகு ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா அதை சாப்பிடுவாங்க, இல்லைன்னா பட்னியா இருப்பாங்க. இந்த அளவுக்கு எங்கள் மீது கடுமையான பாசம் கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தான் எங்களுக்கு தண்ணீரை ஊட்டுவாங்க, குளிப்பாட்டுவாங்க. அதே மாதிரி எங்களுடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய அழுக்குகளை தேய்ச்சி கழுகுவாங்க. எங்களுடைய தலையை வாழ்ந்து விடுவதும் அவர்கள் தான். இருக்கும் ஆடைகளிலே நல்ல ஆடைகளை எடுத்து எங்களுக்கு என்ன செய்வாங்க, அணிவிப்பாங்க. இப்படி ரொம்ப ஒரு பாலூட்டக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது எவ்வளவு பாசமா இருப்பாங்களோ அதை விட அதிகமா இருந்தாங்க. அவ்வளவு பாசமாக இருந்தார்கள். அதே மாதிரி நாங்கள் சிறு வயதிலிருந்து குழந்தை பருவத்தில் இருந்தே எங்களுக்கு எது கயிறு, எது ஷர்ரு, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் எங்களுக்கு போதிச்சுட்டு வந்தாங்க உம்முல் மோமினீன் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதற்கு பிறகு அவர்களிடத்திலேயே நாங்கள் குர்ஆனை படித்தோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸையும் படித்தோம். இப்படி நாங்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டு வருகிறோம். எங்கள் மீது பேரன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள் வந்தாகிவிட்டால் வகானத் தஸீதுனா பிர்ரன் வ இத்திஹாஃபா ஃபைதா கானத் அஷியத்து அரஃபா ஹலகத்துல் இஷாரி. இந்த 2 பெருநாட்கள் வந்து விட்டா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க எங்களோட. எனக்கு உம்மாவும் இல்லை, அவங்களும் வஃபாத் ஆயிட்டாங்க, வாப்பாவும் இல்லை, ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. நாங்கள் அனாதையான எங்களை அனாதை என்ற எண்ணம் வராத அளவுக்கு எங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். ரொம்ப கண்ணியமா இருந்தாங்க. அரஃபாவினுடைய பெருநாள், ஹஜ் பெருநாள் நெருங்கும் போது அரஃபாவினுடைய மாலை வறுமையானால் எங்களை அவர்கள் அழைத்து என்ன செய்வார்கள், அவங்க தான் எங்களுக்கு முடிய வெட்டி விடுவாங்க. எங்களுக்கு முடி வெட்டுறதே அவங்க தான். வகசல்தனி வகசலத்னியோ ஆனா எனக்கு முடிய வெட்டினதுக்கு பிறகு என்னையும் என்னுடைய தங்கச்சியின் சகோதரியைக்கும் தண்ணீர் ஊற்றி என்ன செய்வாங்க, குளிப்பாட்டுவார்கள். ஃபைதா அஸ்பஹனா அல்பஸ்னல் ஜதீத, அடுத்த நாள் பெருநாள் காலையில அழகான டிரெஸ் எங்களுக்கு என்ன செய்வார்கள், அணிவித்து எங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு எங்களை அனுப்பி வைப்பாங்க. நாங்கள் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் அங்கே சென்று வருவோம். அங்கே சென்று வந்ததற்கு பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள், நாங்கள் வந்ததுக்கு பிறகுதான் என்ன செய்வாங்க, உலுஹியா கொடுப்பாங்க. அந்த அவர்களும் எங்களுக்கு முன்பாக வைத்து அதை செய்வார்கள். இப்படி எல்லா வகையிலேயுமே அவர்கள் மிகவும் கண்ணியமாகவும் மிகச் சிறப்பாகவும் அவர்கள் நடந்து கொண்டார்கள். நாங்களும் ஓரளவு வளர்ந்து வந்தோம். இப்படி வந்ததுக்கு பிறகு ஒரு நாள் எங்களுக்கு குளிப்பாட்டி நல்ல இதெல்லாம் உணவெல்லாம் தந்து விவரங்கள் உணரக்கூடிய அளவுக்கு நாங்கள் வளர்ந்துட்டோம். சில வருடங்கள் சென்றது. இது எங்களுக்கு விஷயங்கள் எல்லாம் உணர ஆரம்பித்தோம். உணர ஆரம்பித்ததற்கு பிறகு ஒரு நாள் எங்களுக்கு நல்ல ஆடைகளை, மிக அழகான ஆடைகளை அணிந்து அவர்கள்